இந்த வீடியோவில் பலாப்பழம் பாயசம் கேரளா ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ரெசிபி. 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் ஒவ்வொரு கப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 கப் தேங்காய் பால், செகண்ட் பால் வந்து 1 கப்பு. அதே மாதிரி 200 கிராம்ஸ் பலாப்பழம் கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க கூட சேர்த்து. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெல்லம் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி பவுடர் வெல்லம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா பலாப்பழம் வந்து 200 கிராம்ஸு, வெல்லம் வந்து 200 கிராம்ஸ் வச்சு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் ஊற்றிடுங்க. வடிச்சுக்கோங்க. ஏன்னா மண் எதுவுமே இருக்காமல் வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செகண்ட் எடுத்து தேங்காய் பால் முதல்ல ஊற்றணும். 1 கப் ஊற்றணும். அதுக்கப்புறமா நீங்கள் நெய்யில் வந்து ட்ரை நட்ஸ் எதாவது இருந்தால் முந்திரி, பாதாம் அந்த மாதிரி எதாவது இருந்தால் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த கொஞ்சம் ஏலக்காய் தூள் இருந்தால் போட்டு நல்லா 2 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுருங்க. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.